ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அவ கால பாருங்கன்னு சொல்றல. அப்பா நான் போயிட்டு வரேன். ஓ, வானதி தான் அந்த திருடியா? திருடி கிடையாது, திருட. சரிங்க சார், நான் என்ன பண்ணணும்னு அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன். சரியா? வரான் பாருங்க திருட. ரொம்ப நேரமா அவன் தான் அந்த கொலுசை பாத்துட்டே இருந்தான். கொலுச குடுத்தியா இல்ல கால்ல போட்டு விட்டியா? அண்ணே, உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. இவர் என்ன அந்த டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு? ஒருவேளை ரெண்டு பேரும் தெரிஞ்சவங்களோ? ரொம்ப நல்லா இருக்குல்ல ஸ்வேதா, உனக்கு இது பிடிச்சிருக்கா? ஆமா, நீங்க எங்க இந்த பக்கம்? ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கீங்களா? ஆமாமா. அண்ணி எங்க? அண்ணி வந்திருக்காளே, பையனை கல்யாணம் வச்சிருக்கான்ல. என்னது, பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கீங்களா? அம்மா. அண்ணே, Dress எடுக்கிற வரைக்கும் வந்திருக்கீங்க, என்கிட்ட எதுவுமே சொல்லல நீங்க. எல்லாம் அவசர அவசரமா முடிவாயிருச்சுமா. பத்திரிக்கை கொடுக்க வரும்போது உங்ககிட்ட சொல்லிக்கலான் இருந்தேன். சரிண்ணே, பாக்குற பொண்ணெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தான்ல சந்தோஷ். இப்ப எந்த ஃபேமிலில சம்பந்தம் பண்ணிருக்கீங்க? ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி வீட்ல தான். ஓ, ராஜேஸ்வரி மேடம் ஃபேமிலியா? ஆமாமா. அண்ணே, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கண்ணை மூடிட்டு நீங்க அந்த வீட்ல சம்பந்தம் பண்ணலான்னு. நீ சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வா, உன்னை அறிமுகப்படுத்துறேன். ஹே ஸ்வேதா, எங்க போற? அண்ணி, வாஷ்ரூம் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. அம்மா லக்ஷ்மி, யார் வந்திருக்கான்னு பாரு. ஹாய். வா வா வா. எப்படி இருக்க ரஞ்சினி? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க அண்ணி? நான் நல்லா இருக்கேன். ஹாய் சந்தோஷ். ஹாய் ஆண்டி. சந்தோஷ்க்கு மேரேஜ் ஆகிறத நான் வந்து கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும்ல. ரஞ்சினி, இவங்கதான் எங்க சம்பந்தி அம்மா. வணக்கங்க. வணக்கம். இவங்க சிவரஞ்சனி, எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தம். பெரிய ஹாஸ்பிட்டல்ல மகப்பேறு டாக்டரா இருக்காங்க. சவுத் இந்தியாலயே ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனி ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, அது சம்பந்தி அம்மாவோட தான். நான் உங்களை நேர்ல பார்த்தது இல்ல, ஆனா உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சந்தோஷங்க. இவங்க ரெண்டு பேரும் சம்பந்தி அம்மாவோட பசங்க. அவங்க ரெண்டு பேரும் சம்பந்தி அம்மாவோட மருமக. இது வேண்டாம். எங்க இந்த புடவை எவ்வளவு இருக்கும்? இது கம்மிதான் வானதி. ஜஸ்ட் 2000 ரூபாய் தான் போட்டிருக்கு. அப்போ ஓகே, நான் இதே எடுத்துக்கிறேங்க. சார், இந்த புடவை. இருங்க, நான் தான் சொல்றேன்ல, பேசிக்கிட்டு இருக்கேன். இருங்கன்னு உங்ககிட்ட அப்புறமா வந்து பேசுறேன். ஓகே? என்ன வானதி, இது உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்குங்க. சரி, நீ போய் அப்படியே இந்த புடவைக்கு மேட்சிங்கா ஒரு பிளவுஸ் பாரு. ஓகே? இந்த சார், நீங்க கையில வச்சிருக்கிறது தான் சார் 2000 ரூபாய் வரும். அவங்க எடுத்துட்டு போறது 3 லட்சம் மேல வரும் சார். ஏதோ பிரைஸ் டாக் மாறி இருக்கு போல சார். அதுவெல்லாம் ஒண்ணும் மாறல, நான் தான் மாத்தி வச்சேன். மா
ஏன் இப்படி சேல்ஸ் கேர்ள் கிட்ட பேசுற? பின்ன என்னம்மா, அவளுக்கு நம்ம ஏதாவது எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறப்போ எனக்கு விலை குறைச்சலே போதும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாவே எடுத்துக்கிறா. அதான் ஸ்வேதா கல்யாணத்துக்காவது நான் அவளுக்கு ஒரு காஸ்ட்லியான பட்டு புடவை எடுத்து கொடுக்கலாம் தான் நான் இப்படி பண்ணேன். எப்படியும் இப்ப அவ எடுத்துட்டு போயிருக்க புடவையோட ஒரிஜினல் ரேட் தெரிஞ்சதுன்னா அவ கண்டிப்பா அதையும் வேணான்னு தான் சொல்லுவா. அதனாலதான் பிரைஸ் டாக மாத்தி வச்சிட்டேன். சார் சொல்லுங்க சார். இங்க ரெடிமேட் ஷர்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? நான் காட்டுறேன் சார், வாங்க சார். மேடம் இதோ இது செக்குடு ஷர்ட்ஸ். இதை பாருங்க சார், இந்த ரேக்ல இருக்க எல்லாமே காட்டன் ஷர்ட்ஸ். என்ன மாதிரி ஷர்ட் பாக்குறீங்க சார்? எனக்கு ஆக்சுவலா பிளைண்ட் சில்க் ஷர்ட்ல கொடுங்க. ஓகே சார். 40 சைஸ்ல கொடுங்க. சார் இந்த ஷர்ட் பாருங்க சார், இது 40 சைஸ் சார். பாருங்க சார். சார் இதுல கிரீன் கலர் கொடுங்க. சார் ரொம்ப நேரமா அந்த பொண்ணையே பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அழகா இருந்தா பார்க்க வேண்டியதானே சார்? இந்த கலர் எடுங்கண்ணா. அதான் கண்ணா, அது கத்தி மாதிரி எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பாருங்க சார். என்னதான் இருந்தாலும் ஹோம்லியா இருக்க பொண்ணுங்களே தனி அழகுதான் சார். முகமே எவ்வளவு கலையா இருக்கு பாருங்க சார். உங்களுக்கு எப்படியோ சார், ஆனா என் கண்ணுக்கு அந்த பொண்ணு பேர் அழகியா தெரியல சார். வேலையை பாக்குறதா அந்த பொண்ணை பாக்குறதானே தெரியல சார். சார் நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க சார், இப்படி ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைச்சா நீங்க அவளை அப்படியே தாங்குன்னு தாங்க மாட்டீங்க. ஆனா ஒண்ணு சார், அந்த பொண்ணை கட்டினவனை மட்டும் பார்த்தேன்னு வைங்க சார், காலிலே விழுந்து கும்பிட்டுருவோம் சார். அதான் பாத்துட்டீங்கல்ல. ஆனா எனக்கு தான் யாரும் என் காலில் விழுந்த பிடிக்காது. அவங்க என் வைஃப். நீ மடி மேல் சாயும் போது அந்த வானம் விரிக்கும் பாயே எப்போதுமே கூட என்று நினைச்சேன். இப்ப நீயோ போகும்போது செத்து பொழைச்சேன். நீதானே கொலை ஒரு வரமும் தாயே. ஸ்வேதா, நீ எதுக்கு இப்ப வாழ்து? நீயா? என்னாச்சுங்க? நலங்க வைக்கிற இடத்துல நிக்காம இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்கீங்க. உங்க கண்ணு வேற கலங்கி இருக்கு. என்னங்க ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாழ்தே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். போய் சொல்லாதீங்க. ஸ்வேதாக்கு நலங்கு வைக்கும் போதே உங்க கண்ணு கலங்கினதை நான் பார்த்தேன். இன்னொரு வீட்டுக்கு வாழ போறவள சந்தோஷமா வழி அனுப்புறத விட்டுட்டு இப்படி அழுதுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? என்னால அழாம இருக்க முடியல மனது. வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்கிற நேரத்துல நான் இவ்வளவு எமோஷனலாவும் நினைச்சு கூட பார்க்கல மனது.
எத்தனை நாள் ஸ்வேதா கல்யாணம் ஆக போகுதுன்ற சந்தோஷத்துல இருந்தேன். இப்போ அவ இந்த வீட்டை விட்டு போறான்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிறந்ததுல இருந்து அவ என் கூடவே இருந்திருக்கா வானதி. இப்ப திடீர்னு அவ இங்க இருந்து போக போறான்னு நினைக்கிறப்ப என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இதுக்குதான் இவ்ளோ அழுகையா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். இங்க பாருங்க, உங்க கஷ்டம் எனக்கு புரியாமலாம் இல்ல. அதுக்காக இப்படியா சின்ன பையன் மாதிரி அழுதுகிட்டு இருப்பீங்க? பொண்ணா பிறந்துட்டாலே இப்படியும் இன்னொரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும். இதுக்காக நீங்க வருத்தப்பட்டா எப்படிங்க? எனக்கு புரியுது வானதே. இருந்தாலும் அதை நினைச்சு கூட என்னால சமாதானப்படுத்திக்க முடியல. அண்ணன் தங்கச்சி பாசம்னா இவ்வளவு நாள் புரியாம இருந்தது கூட இப்ப அவ கல்யாணம் ஆகி போறான்ற உடனே என்னங்க நீங்க? நீங்களே இப்படி இருந்தா எப்படி? ஓகே, ஸ்வேதாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் வானதி. தங்கச்சி கல்யாணமாகி போகும்போது எல்லா அண்ணனுங்களுக்கும் இப்படி தாங்க இருக்கும். தயவு செஞ்சு கைவிட்டுறாதீங்கம்மா. இல்லம்மா, கைய விட்டுறாதீங்கன்னு சொன்ன. உங்களுக்கு என் மேல இன்னும் கோவம் போகல இல்லம்மா? நம்ம உண்மைய சொல்லும் போதும் மத்தவங்கள வருத்தப்படுத்தாம சொல்லணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. குடும்பத்துல உறவுகள் பிரியறதுக்கு நாம காரணமா ஆயிடக்கூடாதுன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேம்மா. நீங்க என்கிட்ட பேசாததுனால ஒவ்வொரு நாளும் நான் துடிச்சிட்டு இருக்கேம்மா. இந்த பிரச்சனை முடிஞ்ச நாள்ல இருந்தே நீங்க திரும்பவும் ஒரு தடவையாவது என்ன என் பேரை சொல்லி கூப்பிட மாட்டீங்களான்னு, ஏன் என்ன பார்க்க மாட்டீங்களான்னு, எப்படியாவது என்கிட்ட பேசிட மாட்டீங்களான்னு நான் தினமும் ஏங்கிட்டு இருந்தேம்மா. நீங்க இப்படியே என் கூட பேசாமலே இருந்து என்ன வெறுத்து ஒன்னும் ஒதுக்கிட மாட்டீங்கல்லம்மா? நான் ஏன் வானதி உன்னை வெறுக்க போறேன்? என் கோபம் எவ்வளவு நியாயமானதுன்னு உனக்கு புரியணும்னு தான் நான் இத்தனை நாளா உன்கிட்ட பேசாம இருந்தேன். இப்ப உனக்கே அது புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இதுக்கு மேலயும் உன் கூட பேசாம இருந்து உன்னை தண்டிக்க விரும்பல. வானதி, என் கைய நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோ. அம்மா, மெகந்தி போட்டுட்டு இருக்கல்ல, கெட்டியா பிடிச்சுக்கோ. இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் போறதுதான் கேம். இதுல யாரு ஃபர்ஸ்ட் அந்த கோட்டை ரீச் பண்றாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். தப்பி தவறி யாராவது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாலோ இல்ல யாரோட காலாவது தரையில பட்டாலோ அவங்க அவுட் ஆயிடுவாங்க. இந்த கேம் அவங்க கண்டினியூ பண்ணவே முடியாது. எல்லாருக்கும் ரூல்ஸ் புரிஞ்சதுல கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, சரி, கேம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். முதல் ஜோடியாக
புதிய மாப்பிள்ளை சந்தோஷ் அவர்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? பயப்படாம வா. ஸ்வேதா வா. இல்ல பரவாயில்ல வா. ஏறிக்க, நான் கை பிடிச்சுக்கிறேன். கமான். ஏன், என்னாச்சு? இல்ல கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. நீங்க இந்த போட்டியில இருந்து விலகப்பட்டுட்டீங்க. ஓகே வா. முதல் ஜோடி சந்தோஷ் அண்ட் ஸ்வேதா, இரண்டாவது ஜோடி சுரேஷ் அண்ட் அனிதா. நான் இப்போ ட்விஸ்ட் பண்ண போறேன். லேடிஸ் எல்லாரும் உங்க ஹஸ்பண்டுக்கு நேரம் இல்லாத மாதிரி ஆர்டர் மாறி மாறி உட்காருங்க. கமான். இப்போ மனைவிங்கெல்லாம் அப்படியே உங்க பாதங்களை ஸ்கிரீனுக்கு வெளியே நீட்டுங்க. இப்போ இந்த போட்டியோட ஃபர்ஸ்ட் காம்படிட்டர் மிஸ்டர் வினோத். Your time starts now. இதான் என் ஒய்ஃபோட கால். அப்போ செப்பல் எடுத்துட்டு போய் மாட்டுங்க. Only 20 seconds more. Your time is over. மிஸ்டர் வினோத், நீங்க செப்பல் மாட்டினது உங்க வைஃபுக்கான பாத்துலாமா? பாத்துக்கலாம். இப்போ செப்பல் மாட்டின அந்த லேடி வெளியே வாங்க. முழிக்கிறத பார்த்தாலே தெரியுது இவங்க உங்க வைஃப் இல்லன்னு. நீங்க போயிட்டு வாங்க. நீங்க போய் உட்காருங்க. சரி. அடுத்தபடியாக ஷஃபிள் பண்ண போறேன். திரும்பவும் ஷஃபிள் பண்ணி உட்காருங்க. இப்போ உங்க காலெல்லாம் வெளியே நீட்டுங்க.
ஆனா அது உங்க ஒய்ஃப் காலான்னு பாத்துடலாமா? இப்போ அந்த லேடி வெளியே வாங்க. அதோ நிக்கிறாரு பாரு, அவர்தான். அங்க நிறுத்து. சரி, சீக்கிரம் வா. போலாமா? போங்க. அழாத ஸ்மிதா, நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடக்கும். தைரியமா இரு. நம்ம கல்யாணம் எப்படி எல்லாம் நடக்கும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா இப்ப நமக்கு தான் வேற வழி இல்லையே. வேற என்ன பண்ண முடியும் சொல்லு ஸ்வேதா. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நேத்தே கோவில்ல சொல்லிட்டேன். அவங்களே எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம கோயிலுக்கு போனதும் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சுட்டு அங்கிருந்து நேரா ஆந்திராக்கு போறோம். அங்க என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு வீடு அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். எப்படியும் நம்ம விஷயம் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இங்க வந்துடலாம். எப்படியும் நம்ம விஷயம் தெரிஞ்ச உடனே உங்க அப்பா அண்ணா எல்லாரும் நம்மள தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நம்ம தூரமா இருக்கிறது தான் சேஃப்டி. சரியா?
சரிடா. டிரைவர் கொஞ்சம் சீக்கிரமா போங்க, டைம் ஆகுது. அவரை மாலை கடையிலையும் காணுங்க. காணுமா? ஒருவேளை வேற ஏதாவது கடைக்கு போயிருப்பாரோ? எங்க பக்கத்துலயே மாலை கடை இருக்கும் போது அவர் எதுக்குங்க வேற கடைக்கு போகணும்? எங்க சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நீங்க அவருக்கு போன் பண்ணுங்க. என்னங்க போன் போதா? என்னங்க உங்களதான் என்னாச்சுங்க? போன் எடுத்தாரா இல்லையாங்க? போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஸ்விட்ச் ஆஃபா? ராஜா, நம்மள இங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு இவ்ளோ நேரம் ஆகியும் இன்னும் வரல. போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு ஒன்னும் புரியல ராஜா. இன்னமாமா உனக்கு புரியல? நம்பி வந்த பொண்ண இப்படி நிற்கதியா விட்டுட்டு போயிட்டானா எனக்கு என்னமோ அவன் திரும்பி வருவான்னு தோணலமா. போறவன் சும்மா போயிருந்தாலும் பரவாயில்ல, உன் பையெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கானா? அவன் நிச்சயமா உன்னை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்க மாட்டாமா? உன் பணத்தை எடுத்துட்டு போயிருப்பான். இல்லங்க, எங்கேயாச்சும் பக்கத்துல போயிருப்பாரு. அவரு வந்துருவாரு. ஏமா பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க, உன் வாழ்க்கைய கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கலாம்ல. இப்படி அவசரப்பட்டுட்டியேமா. குடும்பத்துல இருக்கவங்களை விட்டுட்டு யாரோ ஒருத்தரை நம்பி கடைசியில இப்படி ஏமாந்து நடு தெருவுல நிக்கிறியம்மா. தம்பி, உங்க கூட வந்தாரு பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிக்கிட்டு, அவர் தான்ப்பா 2 பேக் எடுத்துட்டு போனாரு. ராஜா, நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன்டா. அக்கா ஒரு நிமிஷம். விருப்பம் இல்லையா? ஏன் ஸ்வேதா, உனக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிக்கலையா? எனக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்கு.
அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு மண்டபத்துல இருந்து யாருக்கும் தெரியாம கிளம்புனேன். அவனை நம்பி வந்து இப்படி மோசம் போயிட்டான் நீ. அழாத ஸ்வேதா, அழாத. ஒண்ணும் இல்ல, அழாத. நல்ல வேலை, இப்பவாது அவன் எப்படி பண்றான்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. அத நினைச்சு சந்தோஷப்படு ஸ்வேதா. சரி, ஏதோ நடந்தது நடந்துருச்சு. இப்போ ஒண்ணு கேட்டு போல, நீ என் கூட கிளம்பி வா, நம்ம மண்டபத்துக்கே போலாம். இங்க பாரு, அம்மா உனக்கு பாத்திருக்க மாப்பிள்ள ரொம்ப தங்கமான பையன். அவங்க குடும்பமும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நீ இப்பவும் மண்டபத்துக்கு வந்தா கூட யாருக்கும் தெரியாது. நம்ம இப்ப கிளம்பினா கூட முகூர்த்த நேரத்துக்குள்ள நம்ம அங்க போயிடலாம். அம்மா முடிவு பண்ண மாதிரி இந்த கல்யாணமும் நல்லபடியா நடந்து எனக்கும் சந்தோஷமான வாழ்க்கை அமையும். வாடா. என்னால வர முடியாது அண்ணி. ஸ்வேதா, நீ போனவன நினைச்சு உன் வாழ்க்கைய கெடுத்துக்க போறியா? வேண்டாமா. இங்க பாரு, அண்ணி சொல்றத கேளு, என் கூட கிளம்பி வா. சொன்னா கேளு, மண்டபத்துக்கு போயிடலாம். வாடா. அவ என்ன எப்படியும் உண்மையா கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைச்சு நான் மோசம் போயிட்டேன். நீ நான் கர்ப்பமா இருக்கேன். நீ ஃபுட்டேஜ பாத்தியா? பாத்துட்டோமா. காலையில 3 மணிக்கெல்லாம் பேத்த மண்டபத்துல இருந்து கிளம்பி போயிருக்கா. நம்ம டிரைவர் ராஜாரமா கூட்டிட்டு போயிருக்கா. விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஏன் இந்த நேரத்துல காணாம போகணும்? அது தெரியலம்மா. ஆனா அவ கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே வானதியும் மண்டபத்துல இருந்து கிளம்பி இருக்கா. எனக்கு என்னவோ ஸ்வேதா எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சுதான் வானதியும் போயிருக்கான்னு தோணுது. நம்ம கிட்ட கூட எதுவுமே சொல்லாம வானதி எங்க போயிருக்கானா, அது கண்டிப்பா ஸ்வேதாவை கூட்டிட்டு வரதுக்காக தான் இருக்கும். நீங்க பயப்படாம இருங்கம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வானதி ஸ்வேதாவோட கண்டிப்பா வந்து நிப்பா பாருங்க. அம்மா, நீங்க ரிலாக்ஸா போய் ஸ்டேஜ் கிட்ட நில்லுங்கம்மா. ஸ்வேதா வந்துருவாங்க. ஸ்வேதா வந்துட்டாளா ராஜி? முகூர்த்த நேரத்துக்குள்ள வானதி ஸ்வேதாவை கூட்டிட்டு வருவான்னு கார்த்திக் நம்பிக்கையா சொல்றான். அவ எங்க போனானே தெரியல. இந்த அம்மா என்னன்னா வானத்தை கூட்டிட்டு வந்துருவான்னு இவ்வளவு நம்பிக்கையா சொல்லுது. அவ எங்க வரப்போறா? அவ வந்துருவாங்கிற தெரியலம்மா, பாப்போம். எனக்கு என்னமோ அவ வரமாட்டான்னு தான் எனக்கு தோணுது.
ஆளைய மாத்திக்கங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.